ஹாய் வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். வெற்றி, விஷ்ணு பிரியா, அக்ஷயா கண்டமுதன், முருகன்ராஜ் அண்ட் சாய் தீனா நடித்து வெளிவந்த தமிழ் படம் தான் பகலரியான். இதை எழுதி டிரெக்ட் பண்ணியிருக்கிறது முருகன்ராஜ். இவர் இந்த படம் மூலமாக டிரெக்டராக அறிமுகமாகிறாரு. இந்த படம் May 24 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விவேக் சாரோக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் படம். இது வரைக்கும் இவர் நிறைய டிவி கமர்ஷியல்ஸ்க்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் அப்போ கிட்டத்தட்ட 4 to 5 டைம்ஸ் மியூசிக்கை இந்த படத்துக்கு மாத்திருக்காராம். 8 தோட்டாக்கள் ஃபேம் வெற்றி தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்தோட டைட்டிலுக்கு பகலை பார்க்காதவன்னு அர்த்தமா. ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட முழு கதையும் ஒரே நைட்ல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இது ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல் த்ரில்லர் படம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த பகலரியானோட ரிவ்யூவை பார்ப்போம். வெற்றி தன்னோட சின்ன வயசுல அப்பாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. இவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து அடிதடி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அக்ஷயாவை லவ் பண்றாரு. இவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி நல்லா போயிட்டு இருக்கும்போது அக்ஷயாவோட அப்பா தன்னோட பொண்ணை வெற்றிக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு காரணம் வெற்றியோட லைஃப் ஸ்டைல். இதனால அக்ஷயா வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துடுறாங்க. மறுநாள் காலையில கல்யாணம் பண்ணிக்கலான்னு வெற்றி முடிவு பண்றாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தன்னோட தங்கச்சியை காணும்னு இன்னொரு கேங்ஸ்டரான முருகன் தேடிட்டு இருக்காரு. ஸோ ஒரு செட்டு வெற்றியை போட்டு தள்ளுறதுக்கும் இன்னொரு பக்கம் இன்னொரு செட்டு முருகனை போட்டு தள்ளுறதுக்கும் சுத்திட்டு இருக்காங்க. இப்படி சம்மந்தமே இல்லாம 2 கதையும் ஒன்னா வரும்போது தான் கிளைமேக்ஸும் வந்துடுது. ஸோ கடைசியில என்னதான் ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட கதையே. வெற்றி எப்பவுமே டிஃப்ரெண்ட்டான கதையை தான் சூஸ் பண்ணுவார். இந்த வாட்டியும் நல்ல கதையை தான் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு சொல்லணும். இந்த படத்தில் ப்ளூ லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹைலைட்டாக இருக்குது. ஏன்னா இவரோட அந்த ரவுடி கேரக்டருக்கு நல்லாவே செட் ஆகுது. இவர் இந்த படத்தில் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு வில்லனா முருகன் மிரட்டிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் பயம் கொடுக்குற கேங்ஸ்டரா, இன்னொரு பக்கம் தன்னோட தங்கச்சி மேல அதிகம் பாசம் வச்சிருக்கும் அண்ணனா செமையா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இவரோட இந்த ஆக்டிங்க்கு ஒரு பெரிய கைத்தட்டலே கொடுக்கலாம். நம்ம இதுவரையும் சாப்ளின் பாலுவை ஒரு காமெடி ஆக்டராக தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கதையில் கேமியோ ரோலாக இருந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே சாப்ளின் பாலு அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அக்ஷயா இந்த படத்தில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பிரஷன், டயலாக் டெலிவரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. விஷ்ணு பிரியாவோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் அவங்க கேரக்டரை ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதை ஒரே நைட்டில் நடக்குது. இதில் வர கேரக்டர்ஸோட எமோஷன்ஸ் அண்ட் ஸ்டோரி லைனை வேறு லெவலுக்கு டைரக்டர் எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் கூட எங்கேயுமே கதை ஸ்லிப் ஆகலை. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மியூசிக் தான். இந்த படத்துக்காக இவர் 4 to 5 டைம்ஸ் மியூசிக்கை மாற்றினது தப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக செட் ஆயிருக்கு. அபிலேஷோட சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருக்குது. நைட்டில் ஃபுல் கதை நடந்தாலும் லைட்னஸை கம்மி பண்ணி டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணாமல் பண்ணியிருக்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். குரு பிரதீப்போட எடிட்டிங் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் ஷார்ப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.